வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கஸ்டமர் எப்படி வரிசைப்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கோயம்புத்தூர் லைனில் வந்து நம்ம வாடிக்கையாளர் எண் ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தோம். அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கஸ்டமருக்கும் அதுவே வரிசையாக நம்பர் கொடுத்துருச்சு. இப்போ எனக்கு இந்த வரிசையை வந்து மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இந்த சேர்க்கு பக்கத்தில் ஒரு 3 டாட் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே வாடிக்கையாளர் வரிசை இந்த ஆப்ஷனை தொட்டுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு அந்த லிஸ்ட்டே வந்து அகைன் உங்களுக்கு காட்டும். இப்போ எனக்கு வந்து மணி பேக்கரி வந்து நம்பர் 1 வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த சைடில் இருக்க 2 லைனை ப்ரெஸ் பண்ணி மேலே நீங்கள் இழுத்துட்டு அங்கே வச்சுட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நம்பர் எல்லாமே ரீஅரேஞ்ச் ஆகிடும். இல்லை எனக்கு அப்படி வேண்டாம், எனக்கு வந்து ரமேஷ் வந்து 15வது நம்பராக இருக்காங்க, அதாவது நீங்கள் உங்கள் நோட்டில் என்டர் பண்ணியிருக்க நம்பருக்கும் இங்கேக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் இங்கே டேரெக்டாக மாற்றிக்கலாம். ஜஸ்ட்டு அந்த 4ங்கிற நம்பரை தொட்டு நீங்கள் அதை 15 அப்படின்னு வச்சுட்டு வரிசையை சேமி அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரமேஷ் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக போயிடுவாங்க வரிசை பிரகாரம். இப்போ இதுவே வந்து அந்த வரிசை எண் இல்லாத கஸ்டமருக்கு எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த ஒயிட் ஃபீல்டு அப்படிங்கிற லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஆப்ஷன் வாடிக்கையாளர் எண் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் வந்து நான் ஆன் பண்ணல, அதனால் எனக்கு இங்கே நம்பர் இல்லை. ஸோ இதையும் நான் அதே மெத்தடு தான், இந்த சேர்க்கு பக்கத்தில் இருக்க 3 டாட்டுக்கு போயிட்டு வாடிக்கையாளர் வரிசை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ராஜாங்கிற பேர் இல்லை மகேஷுங்கிற பேர் தான் வந்து ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னா நான் அகைன் இதை கிளிக் பண்ணி இப்படி மேலே அதை தள்ளிட்டு வரிசையை சேமி அப்படின்னு நான் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மகேஷுங்கிறவங்க ஃபஸ்ட் நேமாக வந்துடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வசூலுக்கு போகிறப்ப மகேஷுங்கிற பேர் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டும். இப்போ மறுபடியும் நீங்கள் புது கஸ்டமர் யாராச்சும் ஆட் பண்ணுறீங்க, அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டில் காட்டணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி அவங்கள வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் கடன்களை எப்படி சேர்க்கறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நன்றி.